ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரிபப்ளிக் டேக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து ஒரு 2 டேஸா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபரை எஸ்டர்டேவே க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு 1 டே மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் நான் படிக்க போறேன். ஆனா எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்திருப்போம். இப்ப என்டிபிசி அப்படின்னா என்டிபிசிக்கான தனி பேட்ச் வந்து இதுல இருக்கும். குரூப் டினா குரூப் டிக்கான பேட்ச் இருக்கும். ஜேஇனா ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சிஏபிஎஃப்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி அதுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்திருப்போம். ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் கிளர்க், எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களுக்கு கவர் ஆகிரும். எந்த பேட்ச்ல இருக்கீங்களோ அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளான்ல அந்த வாரத்துல என்னெல்லாம் படிக்கணுமோ அதுக்கான கிளாஸஸ் கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். அப்ப நீங்க ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும், சோ எந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி பிளான்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானை முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். செகண்ட் வீக்கோட பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். இப்படியே கரெக்டா வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 120 டேஸ் இல்லனா மினிமம் ஒரு 100 டேஸ்ல அந்த எக்ஸாமுக்கு சிலபஸை நீங்க வந்து முடிச்சிடலாம். சோ சிலபஸை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, எந்த டைம்னாலும் அக்சஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரூப் டிக்காக நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடக்கும். ஜிடிசி எக்ஸாம், எல்டிசி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. நீங்க சர்வீஸ், அதாவது ஒரு 3 வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம் எல்டிசி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க உள்ள போனதுமே பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுதலாம். அந்த ஜிடிசி எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கான கிளாஸஸும் இருக்கும். இல்ல நான் குரூப் டி கிளியர் பண்ணிட்டேன், அடுத்து வரக்கூடிய என்டிபிசியோட கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கான கிளாஸஸும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருப்போம். இல்ல அதுக்கடுத்து நான் எஸ்எஸ்சி படிக்க போறேன்னாலும் அதுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதுக்காக தான் நாம என்ன பண்ணிருக்கோம்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கோம். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும், ஏதாவது ஒரு லெவல் கிளியர் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுனால தான் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த 2026ல பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து என்னென்ன எக்ஸாம்ஸுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சிலையும் 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் நாங்க வந்து கண்டக்ட் பண்ண போறோம், எதுக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறோங்கிறதுக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிபிஎஸ்லயும் பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன்ஸ் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ இருக்குங்கிறதுக்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்ல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னா இப்பவே கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் இவ்வளவுதான் சிலபஸ். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ். இப்ப ரயில்வே படிக்கிறீங்கன்னா சிலபஸ் என்ன அப்படி மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா அதுதான் ரயில்வேயோட சிலபஸ். எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கூட எக்ஸ்ட்ரா இங்கிலீஷும் சேர்த்து படிச்சீங்கன்னா அதுதான் எஸ்எஸ்சியோட சிலபஸ். கொஞ்சம் தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் சிலபஸ் வந்து வேரி ஆகும். இப்ப என்டிபிசியோட சிலபஸ் எடுத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ல இருந்து மெஜாரிட்டியான கொஸ்டின், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸ்ல இருந்து கொஞ்சம் கம்மியான கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப குரூப் டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசிக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா கேட்பாங்க. இதுல 60 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங்ல வருதுன்னா இங்க வந்து 55 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங்ல வரும். சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல கம்மியா கேட்பாங்க. பட் சிலபஸ் வைஸா பார்க்கும்போது ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிஜி எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சிஜிஎல்ல டயர் 1, டயர் 2ன்னு 2 பேப்பர் இருக்கும். இப்போ டயர் 1ல பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ் ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். டயர் 2ல வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு டஃபா இருக்கும்.
எஸ்எஸ்சில ஈஸியான எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம். எம்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. நீங்க எங்க எடுக்கணும் அப்படின்னா மார்க் இங்கிலீஷ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நீங்க வந்து மார்க் எடுக்கணும். சோ இதை எடுக்கிறத பொறுத்து நீங்க எம்டிஎஸ்ஸாவும் செலக்ட் ஆகலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடில பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ் பொறுத்து எல்லாத்துலயும் 20 கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க படிக்கிறதே கவர் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாமையும் அப்படி கவர் பண்ணணும். இப்ப எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா ரயில்வேயும் சேர்த்து கவர் பண்ணணும். ஓகேவா? இப்ப ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வேல வெறும் என்டிபிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. குரூப் டிக்கும் அதே சிலபஸ் தான். குரூப் டி நீங்க இது பண்ணலாம். டெக்னீஷியன் கிரேடு 3க்கும் அதே சிலபஸ் தான். சோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நாம வந்து கரெக்டா வருவோமோ அது எல்லாமே ட்ரை பண்ணணும். நம்மளோட ஃபவுண்டேஷனை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா போடணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நல்லா படிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட்டை கரெக்டா படிக்க மாட்டாங்க. மேக்ஸ் மட்டும் பார்த்தாங்கன்னா மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்குற அளவுக்கு படிப்பாங்க. ஆனா ஜெனரல் அவேர்னஸை ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. சில பேர் ஜெனரல் அவேர்னஸை மட்டும் படிச்சுட்டு மேக்ஸ் ரீசனிங் அப்படியே விட்டுருவாங்க. 4 சப்ஜெக்டையுமே நீங்க வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஜெனரல் அவேர்னஸ்ல ரொம்ப ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின் வந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்ப மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கான ஒரு ஹேபிட் வந்து கொண்டு வரணும். டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கணும். மத்த எல்லாரையும் விட உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமா பூஸ்ட் பண்ணக்கூடியது எந்த செக்ஷன் அப்படின்னா கரண்ட் அஃபேர் தான். ஏன்னா எல்லாரும் மேக்ஸ், ரீசனிங், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி படிப்பாங்க. பட் கரண்ட் அஃபேரை வந்து டெய்லி பேசிஸ்ல படிக்க மாட்டாங்க. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கன்னா டெய்லி அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அதுக்கப்புறமா சிலபஸ்ல கொடுத்திருக்க மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸையும் கரெக்டான இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டாப்பராவே செலக்ட் ஆகிரலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. சோ இப்போ ரிபப்ளிக் டேயோட ஆஃபரோட ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். எப்பனாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். வாரம் டெஸ்ட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 699. ஓகேவா? சோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து நம்ம 799 இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நாம சொல்லியிருந்தது தான் 2 டேஸ் பிஃபோர் வந்து 799 இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணதுனால பிப்ரவரி 1ல இருந்து சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799 இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா சிஏ கோர்ஸ்ல முன்னாடி வெறுமனே உங்களுக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப சிஏ கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கொடுக்குறோம். அதை ஒன்லைனராவும் கொடுக்குறோம், டீடைல்டாவும் கொடுக்குறோம். மந்த்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், ஒன்லைனர் பிளஸ் டீடைல்டு ரெண்டுமே பிடிஎஃபா கொடுத்துடுறோம். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால டெஸ்ட்டும் கொடுத்து கரண்ட் அஃபேருக்கான கண்டென்ட்டும் ரெடி பண்றதுக்கு 2 டீம் வந்து தேவைப்படுது. சோ அதனாலதான் ஃபீஸ் வந்து 799 வரை இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஆஃபர்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன். குரூப் டி படிக்கிறேன், என்டிபிசி, எஸ்எஸ்சி, ஜிடி, எம்டிஎஸ், செக்ஷன் கண்ட்ரோலர் இது எல்லாத்துக்குமே எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா வெறும் 399 மட்டும் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்னு எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல அதே மாதிரி தான் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் குரூப் டில உங்களுக்கு 400 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்படிதான் 31ஆம் தேதி தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனே வரப்போகுது. அப்ப இன்னொரு 5 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு தான் எக்ஸாம் இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு 1000 டெஸ்ட் வரைக்கும் இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? 399 தான் பே பண்ண போறீங்க. 1000 டெஸ்ட் வரை கொடுத்துருவோம். அதே மாதிரி என்டிபிசிலையும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 399 பே பண்ணுவீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1000 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கனாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 26/1/2026. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க.
கரண்ட் அஃபேர் அப்படின்னா I1 CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட்னா I1 குரூப் டி டெஸ்ட், NTPC டெஸ்ட்னா NTPC டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். எல்லார் கையிலயுமே ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு இப்போ. அந்த போனை வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, எல்லார் கையிலயுமே ஒரு நாளைக்கு 2 GB 1 GB டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல கத்துக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா அந்த 1 GB டேட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறது, இன்ஸ்டால ரீல்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். கரெக்டா பிளான் பண்ணுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாலும் சரி, செகண்ட் இயர் படிச்சாலும் சரி, காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? கவர்மெண்ட் எக்ஸாமா, இல்ல பிரைவேட்ல அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு மேக்ஸ் ரீசனிங் எப்படி பிராக்டிஸ் பண்றது, என்ன பண்ணணுமோ அதுக்கான பிளான் பண்ணுங்க. 18 வயசுலேயே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 20 வயசுக்குள்ள வேலைக்கு போயிடலாம். ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம்னா என்ன, ரயில்வேல இது, SSCல இந்த எக்ஸாம் இருக்கு, பேங்க் எக்ஸாம்ல இது இருக்குன்னு அப்பவே புக் எடுத்து ஒழுங்கா ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள அதுக்கான ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இந்தந்த எக்ஸாம் இப்படிதான் நடக்கும். நாம வந்து இந்தந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கோம், இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கும். அப்ப இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அடுத்து வர நோட்டிபிகேஷனை நம்ம அடிச்சிடலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு 18 வயசுல ஆரம்பிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா படிச்சா கூட 20 வயசுக்குள்ள வேலைக்கு போயிடலாம். காலேஜ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் உட்காந்து புக்கை தேடி எக்ஸாம் என்ன இருக்குன்னு அதுக்கப்புறம் ரயில்வே, SSC, பேங்கிங்கா இல்ல நேவியா, ஆர்மி எக்ஸாமான்னு தேடி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கையில டைமும் இருக்காது, வயசும் இருக்காது, வாய்ப்பும் அந்த நேரத்துல கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா வயசும் வாய்ப்பும் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல தான் இருக்கும் நமக்கு. வயசு போனாலும் திருப்பி அந்த வயசுக்கு போக முடியாது. வாய்ப்பு போச்சு அப்படின்னாலும் திருப்பி அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது வயசு இல்லாம போயிடும். அப்ப ரெண்டுமே இருக்கும்போது அதை கரெக்டா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா சக்சஸ் நமக்கு தான். ஓகே, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. சோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்ம ஆப்ல உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ போன டைம் படிச்ச ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேரை வந்து ஒழுங்கா படிக்கலன்னு தான் இந்த டைம் கரண்ட் அஃபேருக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்பும் கொடுத்து அதுக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுல இருக்க எல்லாத்தையுமே படிங்க. நம்ம என்ன ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்கோமோ அந்த கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், அந்த டெஸ்ட்டை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. பட் படிக்கணும் நீங்க. ஓகேவா? ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் டீம் வந்து டே அண்ட் நைட் உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கண்டென்ட் வந்து ஒன்னா அப்டேட் பண்ணி ஆட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ கரெக்டான வேலை படிங்க. இப்ப என்ன ட்ரெண்ட்ல எக்ஸாம் இருக்கோ அந்த மாதிரி தான் கிளாஸஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ரயில்வே எக்ஸாம், SSC எக்ஸாம்னா என்னன்னே தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ரிபப்ளிக் டேயோட ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. தேங்க்யூ.